ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இடியன் சமையல். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம வீட்டில் பூத்த பூக்கள் பறித்த வீடியோ தாங்க. இதில் வந்து 3 நாள் பறித்தது, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் பறித்த வீடியோவையும் ஒரே வீடியோவை 3 நிமிஷம் போட்டு விட்ருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, என் ஃபோன் வந்து எப்போவுமே போல் ஓவர் ஸ்டோரேஜ் ஆகி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா நம்ம வந்து இந்த ஆன்லைன்லலாம் சாரீ பிஸ்னஸ் பண்ணுறதால அளவுக்கு மீறி ஸ்டோரேஜ் ஆகி போச்சு. அதனால் என் ஃபோனில் எடுக்க முடியல வீடியோ. என் ஃபோனில் எடுத்தால் ஆன் த ஸ்பாட்லேயே நான் வந்து என்ன பண்ணிடுவேன், காலையில் எடிட் பண்ணி படக்குன்னு போட்டு விட்ருவேன். இப்போ என் பொண்ணு ஃபோனில் எடுக்கும்போது அவள் வேறு என்னென்னா, காலையில் காலேஜுக்கு போகணுமோ அவள் எடுத்துகிட்டு போயிடுவாள். அதுக்கு பிறகு அவள் வருத நேரம் நான் கடைக்கு போயிடுவேன். நைட்டு வர்றது எப்படியும் 8:30 ஆயிரும். அப்புறம் டின்னர் செய்யணும், அதுக்கப்புறம் தூக்கம் வந்துடும், அப்புறம் எடிட் பண்ண நேரம் கிடைக்காது. அதனால் 3ஐயும் ஒரு போல் சேர்த்து உங்களுக்கு வந்து வீடியோவாக போட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன டிப்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 கிலோ தக்காளி இன்றைக்கி வந்து 50 ரூபா அப்படின்னு விற்றுட்டு போகிறாங்க நம்ம கடை முன்னாடி. ஆனால் அடுத்த மாதம்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்காது. என்ன ரீசன்னா, அடுத்த மாதம் லாஸ்ட்டில் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிடும். ஒரு நம்பிக்கை தான். ஏன்னா இப்போ எல்லாமே பருவநிலைகள்லாம் மாறிட்டு ஜூன் ஜூலையில் எங்கே மழை பெய்யுது, இருந்தாலும் ஒரு நம்பிக்கை ஒரு வேளை பெய்ய ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம வந்து விதைகள்லாம் வச்சுருந்திங்கன்னா இப்போவே போட்டுருங்க. ஏன்னா அடுத்த மாதம் கண்டிப்பாக வந்து மழை பெஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக தக்காளி ரேட்டு ஏறிடும். இந்த மாதிரிலாம் சீப்பாலாம் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியாலாம் கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே 4 கிலோ 50 ரூபா அப்படின்னு கொடுக்குறாங்க. மற்ற இடங்களில் எப்படின்னு தெரியல. அது கோயம்பேடுலலாம் பார்த்திங்கன்னா 10 கிலோ கூட 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. அவ்வளோ சீப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் விதைகளை கொஞ்சம் தூவி விட்டீங்க அப்படின்னாச்சுன்னா என்னாகும் அப்படின்னா, அடுத்த மாதம் லாஸ்ட்டில் கொஞ்சம் நல்லா பெரிய செடியாக வளர்ந்துடும். அப்புறம் ஜூலை எண்டுலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொட்டுலாம் வைக்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஆகஸ்ட்டில் தக்காளி அறுவடை பண்ணிடலாம். ஓகேவா? நானும் நிறைய விதைகள்லாம் வாங்கி வச்சுருக்கேன், அப்பப்போ போட்டு விடலாம் அப்படின்னு. அது வந்து ஏக்கர் கணக்கில் ஒரு ஏக்கரில் போடுற அளவுக்கு நான் வந்து விதை வச்சுருக்கேன். அப்பப்போ ஏதோ என்னால் முடிஞ்சது. எனக்கு இடம் கிடையாது, ஆனால் ஆசை யாரை விட்டுச்சு வாங்கி அப்புறம் நம்ம வீட்டில் ஏதாவது பப்பாளி விதை எது இருந்தாலும் எடுத்து சேர்த்து வச்சுக்கிடுவேன். அதை வந்து இப்போ கொஞ்சம் கத்திரிக்காய் விதை போட்டு வச்சுருக்கேன். இந்த வெயில் நேரம் கொஞ்சம் தண்ணி மட்டும் கரெக்டாக தெளிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும். இனிமேல் வந்து நானும் இன்னும் 2 நாளையில் தக்காளி விதைகள் போட ஆரம்பிச்சிடுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த க்ரோ பேக்கில் போட்டு ஏதோ ஒரு 4 தக்காளி கிடச்சாலும் நம்ம வீட்டில் கிடச்சது தானே. ஏன்னா 1/4 கிலோவே கண்டிப்பாக வந்து 50 ரூபா போடுற ரேஞ்சுக்கு வந்துடும். 100 ரூபாய்க்கெலாம் போச்சு இல்லை. அதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ். மற்றபடி 3 நாள் பறித்த பூக்கள் இதுதான். எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள். ஓகே, பாய், குட் நைட்.